ஓம் சாந்தி 10/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/10/2006 மதுபன். பாபா சொல்றாங்க, இன்னைக்கு தலைப்பு கொடுக்குறாங்க, சதா அன்பின் கூடவே அகண்ட மகாதானி ஆகின்ற பொழுது தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அன்பா இருக்கிறது கூடவே எல்லா மகாதானி, அகண்ட மகாதானினா இடைவிடாம கொடுத்துட்டே இருக்குது. பாபாட்ட இருந்து வாங்குறது இடைவிடாம கொடுத்துட்டே இருக்குது எல்லாருக்கும். நம்மளால முடிஞ்சது குணங்கள், சக்திகள், வாயால ஞானம் சொல்றது, இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்றது, இல்லை மனதின் மூலமாக அந்த மாதிரி சேவை பண்ணிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ண பண்ண இடைவிடாத மகாதானி ஆகும்போது பாபா நினைவு இருக்கும், அடுத்தவங்களுக்கும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி அகண்ட மகாதானியா இருக்கும்போது தடைகளை வென்றவர்களா ஆயிடுங்க, சமாதான சுரூபமா நீங்க ஆகிடுங்கன்றாரு. இன்று அன்பு கடல் தனது பரமாத்மா அன்பிற்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். பரமாத்மா அன்புக்கு தகுதியான குழந்தைகள் நம்ம தான். ஏன்னா நம்ம தான் அவரை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அவர் பிரம்ம பாபா உடல் வந்திருக்கிறது அன்பு கடல் சிவத்தந்தை தான்ட்டு. இப்போ நமக்கு தான் அந்த தகுதி இருக்கு அவருடைய அன்புக்கு. நீங்கள் அனைவரும் கூட அன்பு என்ற அலௌகிக்க விமானத்தின் மூலம் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. எங்க மதுபனுக்கு சாதாரண விமானத்துல வந்தீங்களா அல்லது அன்பு என்ற விமானத்தில் பறந்து வந்து சேர்ந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அனைவரின் உள்ளத்தில் அன்பின் அலைகள் எழும்பி கொண்டிருக்கிறது. மேலும் அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும்ட்டு பாபா சொல்றார். ஆக நீங்கள் அனைவரும் வந்த பொழுது அன்புதான் ஈர்த்தது அல்லவா. நம்ம எதுக்காக போனோம்? மதுபனுக்கு பாபா மேல இருந்த அன்புல தானே போனோம். அன்பு தான் நம்மளை ஈர்த்ததுன்றாரு. ஞானம் பின் நாட்களில் தான் கேட்டீங்க, ஞானம் கூட பின்னாடி தான் கேட்டீங்க, ஆனால் அன்பு தான் பரமாத்ம ஸ்நேகியாக ஆக்கிடுச்சுன்றாரு. நான் பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவனாக ஆவேன் என்ற கனவிலும் கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. கடவுளே கிடைப்பார், அவரோட அன்புக்கும் நம்ம தகுதியா ஆகும்ன்றத நம்ம கனவுல கூட நினைக்கலன்றார். ஆனால் இப்போது என்ன சொல்றீங்க? ஆகிவிட்டோம். இப்ப நம்ம ஆகிவிட்டோம் இல்லையா. அன்பு சாதாரண அன்பு கிடையாது இல்லையா. சாதாரணமான அன்பா நமக்கு இப்ப கிடைக்குது. உலகாய அன்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுயநல அன்பா தான் இருக்கும். நீ இதை கொடுத்தீங்கன்னா நான் அதை கொடுப்பேன், நீ இதை செஞ்சுனா நான் அதை செய்வேன். அந்த மாதிரி அன்பு தான் உலகாய அன்பு இருக்கும். ஆனால் இது பாபாவுடைய அன்பு சாதாரண அன்பு கிடையாது, உள்ளபூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்புன்றாரு. அவர் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு? ஒண்ணுமே இல்லை. என்ன நினைங்க குழந்தைகள் தான் சொல்றாரு. வேற ஏதாவது கேட்கிறாரா? எதுவுமே கேட்கல. பரமாத்மாவின் இந்த அன்பு மிக எளிதாக நினைவின் அனுபவம் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமே அல்ல, மறப்பதுதான் கடினம்ட்டு பாபா சொல்றாரு. யார் அன்பானவங்களோ அவங்கள நம்ம நினைச்சிட்டே இருப்போம் இல்லையா, மறக்க மாட்டோம். மறக்கிறது தான் கடினமா இருக்கும். அன்பு ஒரு அலௌகீக காந்தமாகும்ன்றாரு. அன்பு சகஜ யோகியாக ஆக்கிடுது, கடின உழைப்பிலிருந்து விடுத்து விடுகிறது. அன்பான நினைவு செய்யும் போது கடின உழைப்பு ஏற்படாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அன்பிற்கான பலன் நீங்க அடையிறீங்க. கஷ்டப்பட்டு பாபா நினைக்கணும்னு கிடையாது. அன்பா நினைக்கும் போது ஈஸியா நம்மளால நினைக்க முடியும். அன்பின் அடையாளமாக நாலாபுறங்களிலிருந்தும் விசேஷ குழந்தைகள் இருக்கவே செய்றீங்க. ஆனாலும் இரட்டை அயல்நாட்டினர் அன்பில் ஓடி ஓடி வந்து சேர்ந்துட்டாங்கன்றாரு. பாருங்கள், 90 நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்து விட்டனர். உள்நாட்டு குழந்தைகள் பிரபுவின் அன்பிற்கு தகுதியானவர்களாக இருக்கவே செய்றீங்க. ஆனால் இன்று விசேஷமாக இரட்டை அயல்நாட்டினருக்கு கோல்டன் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்றாரு. உங்கள் அனைவருக்கும் கூட விசேஷ அன்பு இருக்கிறது அல்லவா. அன்பு இருக்கிறது அல்லவா. எவ்வளவு அன்பு இருக்குது, எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அன்பை அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ஒப்பீடும் செய்ய முடியாது. உங்கள் அனைவரின் பாடலும் ஒன்றே ஒன்றுதான் அல்லவா. என்ன பாடல்? வானத்தில் அந்த அளவு நட்சத்திரங்கள் இல்லை, கடலில் அந்த அளவு தண்ணீர் இல்லை. எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற பாசம் நமக்கு இருக்குது பாபா மேல, பாபாவுக்கும் நம்ம மேல இருக்குது. அது அந்த அளவுக்கு வானத்துல கூட அந்த அளவுக்கு நட்சத்திரம் இல்லையா, அந்த அளவுக்கு எல்லையற்ற அன்பு நம்மக்கிட்ட, நமக்கும் பாபாவுக்கும் இருக்குது. கடல்ல கூட அந்த அளவுக்கு தண்ணி இல்லையா, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி அதையும் தாண்டி அன்பு நமக்கு பாபா மேல இருக்குது. பாப்தாதாவும் அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்கு இப்ப வந்து விட்டார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் அன்பாக நினைவு செய்தீர்கள். பாப்தாதா உங்களது அன்பிற்கிணங்க வந்துட்டாரு. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் முகத்தில் அன்பின் ரேகை ஜொலித்திட்டு இருக்கிறது. அதே போன்று இப்போது எதை கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும்? அன்பு இருக்கவே செய்கிறது, இது உறுதிதான். அன்பு இருக்கிறது என்று பாப்தாதாவும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இப்போது என்ன செய்யணும்? புரிந்து கொண்டீர்கள். இப்போது சற்று அதிக கவனம் செலுத்தணும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம அன்பு இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும், சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும். அன்பு இருக்குது, ஆனால் எப்பயுமே அன்பா இருக்கிறீங்கம்மா,
சதா அன்பாக இருக்க வேண்டும், சிறிது காலத்திற்கு அல்லன்றாரு. அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும், ஆனால் சதவீதத்தில் வித்தியாசம் ஏற்படுது. ஆக வித்தியாசத்தை போக்குவதற்கான மந்திரம் என்ன? ஒவ்வொரு நேரத்திலும் மகாதானி அகண்டதானியாக ஆகணும். சதா வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றார். நம்ம வள்ளலோட குழந்தைகள் வள்ளலா இருக்கணும், எப்பயுமே கொடுக்கறவங்களா தான் இருக்கணும், எப்பயுமே வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்கறவங்களா இருக்கணும். மகாதானி அகண்டதானியா இருக்கணும். வள்ளலின் குழந்தைகள் எப்படி இருக்கணும்? உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும் சொல்றாரு. எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாது, இல்லாம இருக்கக்கூடாது, ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். பாபா வள்ளல், நான் மாஸ்டர் வள்ளல், அப்ப நான் என்ன முடியுமோ என்னால் அதை கொடுத்துட்டே இருக்கணும்ன்றாரு. ஏனெனில் உலக நன்மைக்கான காரியத்தில் தந்தைக்கு உதவியாளர் ஆவதற்கான சங்கல்பம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. மனதின் மூலம் சக்திகளின் தானம் செய்யுங்க அல்லது உதவி செய்யுங்கள், வார்த்தைகளின் மூலம் ஞான தானம் செய்யுங்கள். இப்போ மனசு மூலமா மனசா சேவை செய்யுங்க. பூமி பந்திர போய் சும்மா நினைக்கணும், அவ்வளவுதான். பாபா என்ன சொல்றாரு? பாபாட்ட இருந்து சக்திகள் வருது, என் மூலமாக பூமிக்கு போகுது, அப்படியே அந்த சக்திகளை தானம் பண்ணுங்க, மனசு மூலமா தானம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க, நீங்கள் மனசு மூலமாக அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுத்துட்டே இருங்க. அந்த ஆத்மா அதுலேருந்து வெளியே வராங்க, அவங்க தெம்பாகிறாங்க, தைரியமாகறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க அவங்க மாறிடுவாங்க. இதுதான் மனசா சேவை. யாருக்கா இருந்தாலும் நம்மளால உதவி செய்ய முடியும், அது மனதின் மூலமாக சேவை செய்யணும். வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை தானம் செய்யுங்க, உதவி செய்யுங்கள். செயல் மூலம் குணங்களின் தானம் செய்யுங்கள். ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு அன்பாக கவனிக்கிறது போகிறது, இதெல்லாம் அன்பு, பாபாவுடைய குணங்களை வெளிப்படுத்துறது செயல் மூலமா, அதுதான் குணங்களின் தானம் செய்யுங்கள். மற்றும் அன்பான சம்பந்தத்தின் மூலம் குஷியை தானம் செய்யுங்கள். சம்பந்தம் தொடர்புல மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியை தானம் செய்யுங்க. எவ்வளவு அகண்ட பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீங்க, உலகிலேயே பெரிய செல்வந்தர்களாக நீங்க தான் இருக்கிறீங்க என்றார் பாபா. நம்ம உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட அன்பு இல்லை, அன்பு காட்ட ஒரு ஆள் இல்லைன்னா அவங்களாம் பிச்சைக்காரங்க தான் இல்லையா? அவங்களுக்கு அன்பு கடல் கிடைக்கல, நமக்கு அன்பு கடலே கிடைச்சிருக்கிறாரு. அன்பு, அமைதி, சுகம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய செல்வந்தரா இப்போ இருக்கிறோம். காசு பணம் இல்லைன்னா கூட நமக்கிட்ட கிடைக்க முடியாத அந்த கடவுளுடைய அன்பு, அமைதி எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா? நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாரோட பெரிய செல்வந்தர்களா உலகிலேயே நீங்க தான் இருக்கிறீங்க. வற்றாத மற்றும் எல்லையற்ற பொக்கிஷங்கள் உங்கள்கிட்ட இப்போ இருக்குன்றாரு. எவ்வளோ கொடுப்பீர்களோ அவ்வளோ அதிகரித்து கொண்டே செல்லும். இப்போ நீங்க எவ்வளோ மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்குள்ளார அதிகரிக்கும்ன்றாரு. இப்போ ஞானத்தை சொல்றீங்களா, அந்த ஞானம் உங்களுக்குள்ளார அதிகரிக்கும். இப்போ நீங்க அமைதி கொடுக்குறீங்களா, பூமியில போய் உங்களுக்குள்ளார அமைதி அதிகமா சேரும். அன்பை கொடுக்குறீங்களா, பூமி பந்தில் போயிட்டு உங்களுக்குள்ளார அன்பு அதிகமா நிரம்பும். எதை கொடுக்குறோமோ அது அதிகமாக நிரம்பும். அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க, அதுல சாப்பாடு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அதை கொடுக்க தான் நிறையும். நம்ம எடுக்க எடுக்கலாம் நிறையாது, கொடுக்க தான் நிறையும். மற்றவங்களுக்கு கொடுக்க மற்றவங்க செய்ய செய்ய நமக்கு அதிகமா நிறையும். செல்வத்துல இருந்து எல்லாத்துல இருந்து நீங்க கொடுக்க அது நிறையுன்றார். அதனால எவ்வளவு அதிகரித்து கொண்டே செல்லும், குறையாது, அதிகரிக்கும்ன்றார் பாபா. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களோ உங்களுக்கு குறையாது, அதிகரிக்கும். ஏனெனில் நிகழ்காலத்தில் உங்களது சகோதர சகோதரிகள் இந்த பொக்கிஷங்களுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக தங்களது சகோதர சகோதரிகள் மீது இவ கருணை வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிச்சு, உங்களுக்கு பாபா கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அமிர்த வேலையில நீங்க எல்லாம் வாங்கிறீங்க, சக்தியில இருந்து குணம்ல இருந்து எல்லாம் வாங்கிறீங்க. நீங்க மனசா சேவை செய்றீங்க, எல்லாம் நீங்க பண்றீங்க. ஆனாலும் இப்போ உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு துளி அன்பு கூட கிடைக்கல, கடவுள் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க மேல உங்களுக்கு கருணை வரலையான்னு கேட்கிறாரு. தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை நீங்க போக்க மாட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. உங்களை நோக்கி தானே கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறாங்க, கடவுளை காப்பாத்துன்ட்டு அவரை கூப்பிடுறாங்க. ஆனா அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இஷ்ட தேவன் இஷ்ட தேவிகளை கடவுளா நினைச்சிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. தாகத்தோடு நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களை தாகத்தை போக்க மாட்டீங்களான்னு பாபா கேட்கிறார். காதுகளில் ஓசை உங்களுக்கு ஒலிக்கவில்லையா? ஹே நமது தேவ தேவிகளே, எங்களுக்கு சக்தி கொடுங்கள், உண்மையான அன்பு கொடுங்கள். உங்களது பக்தர்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்கள் இருவருமே என்ன சொல்றாங்க? கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்கன்ட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ஹே கருணையின் தேவ தேவிகளே என்று கூறி கதறி கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. காலத்தின் அழைப்பு கேட்கிறது அல்லவா, கொடுக்கக்கூடிய நேரம் இதுதான்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப காலமும் நெருங்கிட்டு இருக்குது. பக்தர்கள் எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. இப்பதானே கொடுக்கணும், நீங்க எப்ப போய் கொடுக்க போறீங்க?
மனதின் மூலமா நீங்க இப்பதான் கொடுக்கணுன்றாரு. பிறகு எப்போது கொடுப்பீங்க? நீங்கள் அந்த அளவுக்கு வற்றாத எல்லையற்ற பொக்கிஷங்களை இப்ப சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. எப்போது கொடுப்பீங்கன்னு சொல்றாரு. கடைசி நேரத்தில் கொடுப்பீங்களா? இப்ப பாபா சொல்றாரு, இது சங்கம யுகம். சங்கம யுகம் முடியும் போது போயிட்டு கொடுப்பீங்களா? அப்ப கேட்கறதுக்கு யாருக்கு டைம் இருக்கும்? அந்த நேரம் இப்பயே ஞானத்தை யாரும் கேட்க மாட்டாங்கன்னா கடைசி நேரத்துல எப்படி கேட்பாங்க? எல்லாம் ஐயோ ஐயோன்னு அலறல் விட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல போய் ஞானத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இப்பயே தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். சேவையில இருந்து, மனசா சேவையில இருந்து, ஞானத்தை மத்தவங்க சொல்றதுல இருந்து, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லணும். கடவுள் இருக்காருங்க, கடவுள் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு. நம்ம ஆத்மா, நம்ம நம்ம வந்து உடலுக்கான தந்தை மாதிரி உயிருக்கான தந்தை இருக்கிறாரு. நம்ம அவர் தான் நம்மளுடைய அப்பா, பரம்பிதா பரமாத்மா சிவன்றதை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. இது மாதிரி ஞானத்தை சொல்றது, மனதின் மூலமா சேவை செய்யறது எல்லாமே இப்பதான் செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த நேரத்துல அஞ்சலி மட்டும்தான் கொடுக்க முடியும். கடைசி நேரத்துல என்ன ஆகும்? எல்லாம் உடலை விட்டு போயிடுவாங்க. அப்ப அஞ்சலி தான் செலுத்த முடியுன்றாரு. சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எப்போது காரியத்தில் நீங்க பயன்படுத்துவீங்கன்ட்டு பாபா கேக்குறாரு. இப்ப ஞானம் இவ்வளோ கேட்டு வச்சிருக்கிறீங்களே புத்தியில, பீரோல காசை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சா பீரோல அப்படியே தான் இருக்கும் காசு. அதை எடுத்து செலவு பண்ணாதானே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ ஞானத்தை புத்தியில வச்சுக்கிட்டு நம்ம மாட்ட வச்சுட்டு இருந்தா அது ஒன்றுத்துக்கும் யூஸ் கிடையாது. அதை போய் மற்றவங்க சொல்லுங்கன்றாரு. சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எப்போது நீங்க இப்போ காரியத்துல பயன்படுத்துவீங்க? ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது பொக்கிஷத்தை வெற்றியாக்கி கொண்டிருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். இப்ப நம்மளால எதுவுமே முடியல அப்படின்னா பாபா ஒரு வழி சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. சம்பந்தம் தொடர்பில் வரவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க மனசார. அவங்கள்ட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்குங்க. இதை சொல்லியிருக்காரு பாபா. எதுவுமே முடியாதுன்னா அதை செய்யுங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றியாக்கி கொண்டிருக்கிறேனான்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. இதில் 2 நன்மை இருக்கிறது. பொக்கிஷங்களை வெற்றியாக்குவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு நன்மையும் கூட இப்போ ஏற்படும். மற்றும் நீங்கள் அனைவரும் கூட மகாதானியாக இருக்கிற காரணத்தினால தடைகளை வென்றவர்களாக, பிரச்சனை சுரூபம் அல்ல சமாதான சுரூபமாக எளிதாக ஆகிருவீங்கன்றாரு. நம்ம எல்லாம் மகாதானின்னா கொடுக்கக்கூடியவர்கள். அது பூமி பந்தில் போய் நம்ம சக்தி குணங்கள் கொடுக்குறோம், மற்றவங்க ஞானத்தை சொல்றோம், கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா 4 வார்த்தை பேசுறோம். எல்லாமே நம்ம மகாதானியா இப்போ இருக்கும்போது நம்ம தடையை வென்றவர்களா ஆகிறோம். பிரச்சனையா ஆகிறது இல்லை, பிரச்சனை சுரூபமாகிறது இல்லை, சமாதான சுரூபமாக ஆகிறோன்றார். இரட்டை லாபம் இருக்கிறது உங்களுக்கு. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, இன்று இப்படி ஆகிவிட்டது, நேற்று இப்படி ஆகிவிட்டது. தடைகள்ல இருந்து விடுபட்டவரா நீங்க ஆகிறீங்கன்றாரு. பிரச்சனைகள் இருந்து சதா காலத்திற்கு நீங்க விடுபட்டுடுவீங்க. யார் பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுக்குறாங்களோ, உழைப்பு செய்யறாங்களோ அவர்கள் உதாசீனம் ஆகிவிடுவார்கள். சில நேரம் உற்சாகத்துடன் இருப்பார்கள். இதுல இருந்து தப்பித்து விடுவீர்கள்ன்றாரு. யாரு பிரச்சனைன்ட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, பாபா நினைக்கல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல, டிராமான்றதை உணரல, உழைப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அவங்க உதாசீனம் ஆயிடுவாங்கன்றாரு. சில நேரம் தான் உற்சாகத்துடன் இருப்பாங்க அப்படின்றாரு. நீங்க மகாதானி ஆயிட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் தப்பிச்சிருவீங்கன்றாரு. நீங்க எதை பத்தியும் கேர் பண்ணாதீங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை பத்தி கேர் பண்ணாம நீங்க பாபாட்ட வந்து சக்தி வாங்கி பூமி பந்துல கொடுத்துட்டே இருங்க மனதின் மூலமான்றாரு. ஏனெனில் குழந்தைகளின் உழைப்பு பாப்தாதாவுக்கு பிடிக்கல. இப்ப பாபாவுக்கு நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு அவரை நினைக்கிறது, கஷ்டப்பட்டு சேவை பண்றது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. குழந்தைகள் உழைப்பு செய்வதை பாப்தாதா பார்க்கின்ற போது தந்தையினால் அதை பார்க்கவே முடியலையாம். இப்ப சாதாரண லௌகிகத்துல ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னா அவங்க அப்பாவால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு பாபாவால் நம்மளை பார்க்க முடியலையா. எனவே கடின உழைப்புலேருந்து இப்போ விடுபடுங்க, முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் என்ன முயற்சி? இன்று தனது சிறிய சிறிய பிரச்சனைக்காக முயற்சி செய்வீங்களா கேட்குறாரு. அகண்ட மகாதானி, அகண்ட சகயோகி ஆவதற்காக முயற்சி இப்போ செய்யுங்கன்றாரு. பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்களுக்கு, தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்கள்ட்டு சொல்றாரு. இப்போ நம்ம பிகேஸ் அவங்களுக்கு ஞானம் தெரியும். அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஞானம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சகயோகம் பண்ணுங்க, பணத்தால் செயலால் உதவி செய்யுங்க, காரியங்களில் கூட துணையா இருங்க. மற்றபடி துக்கமான ஆத்மாக்கள் இருக்காங்களே, வெளியில் இருக்கிறவங்க, துக்கமான பக்தர்கள், தாகமான ஆத்மாக்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் ஞானம் சொல்லுங்க, அவங்களுக்கு மனசா சேவை பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து சக்திகள் தானமா கொடுங்க, மகாதானி ஆகுங்கள். இப்போது இந்த முயற்சி அவசியமானதாகன்ட்டு பாபா சொல்றார். பிடித்திருக்கிறது அல்லவா? பிடித்திருக்கிறதா? பின்னால் அமர்ந்தவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆக இப்போது சிறிது மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. சுயத்திற்கான அதே முயற்சி பல காலம் பண்ணிட்டீங்க. நான் யோகா பண்றேன், அமிர்த வேலை ஏந்திருக்கிறேன், அப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாம் செய்யறோம், முரளி படிக்கிறோம், எல்லாம் நமக்காக நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? சுயத்துக்கான முயற்சி. ஏன்னா நம்மளே சோகமா இருந்தோம், நம்மளே வந்து பிரச்சனையில இருந்தோம், அதுல இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல. அப்புறம் ஞானத்தை கொடுத்து பாபா வந்து நம்மளை மாத்தினாரு.
நம்மளை பாபா மாத்தினாரு. இப்போ உங்க சுயத்தையே நீங்க பார்த்துட்டு டைம்லாம் போயிடுச்சு இல்லையா, பல காலம் போயிடுச்சு. இனிமே உலகத்துக்காக நீங்க எப்ப உங்க டைமை வந்து ஒதுக்க போறீங்கன்னு கேட்குறாரு. பாண்டவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? நாளையிலேருந்து என்ன செய்வீங்க? நாளையிலேருந்து ஆரம்பம் செய்வீங்களா அல்லது இப்போதுலேருந்தே ஆரம்பம் செய்வீங்களான்னு கேட்குறாரு. இப்போதுலேருந்தே இப்போ சங்கல்பம் செய்யுங்கள். எனது நேரம் சங்கல்பம் உலக சேவைக்காக இருக்கும். இனிமேல் நான் எனக்காக முயற்சி பண்ணதெல்லாம் போதும். நான் வந்து என்னுடைய டைமு எண்ணம் எல்லாத்தையும் உலகத்துக்காக இனிமே இருக்கும். இதில் சுயநன்மை தானாகவே ஏற்பட்டுடும். நீங்க உலகத்துக்காக பாபாக்காக சேவை பண்ணும்போது பாபா உங்க மூலமா தான் உங்களை கருவியாக்கி பாபா சேவை பண்ண வைக்கிறாரு. அப்ப நீங்க உலக சேவை செய்யும் போது உங்களுடைய நன்மையும் அதுல தானாகவே ஏற்பட்டுடும். பாபா சொல்றாரு, நீ நீ இந்த சேவை செய், நான் உன்னுடைய விஷயம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றார். அப்புறம் என்ன நமக்கு கவலை இருக்கும் அல்ல, அதிகரிக்கும்ன்றார். உங்களோட சுயநன்மை அதிகரிக்கும்ன்றார். ஏன்? ஒருவரது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுத்தால், பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தால், குணம் கொடுத்தால், அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பாபா சொல்றாரு, ஏன் உங்களுக்கு சுயநன்மை தானாக நடக்கும்னா, நீங்க ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுகம் கொடுக்குறீங்க. ஒருத்தவங்க சக்தியே இல்லாம இருக்கிறாங்க, சக்தி கொடுக்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு அன்பே இல்லாம ஒரு துளி அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் அன்பு காட்டுறீங்க. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் அந்த ஆத்மாட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப நிறையமா நிறையாதா? ஆசீர்வாதம் நிறைய. ஆசீர்வாதம் தான் லிஃப்ட்ன்றார் பாபா. அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் அடைவது தான் முன்னேறுவதற்கான எளிய சாதனமாகும். லிஃப்ட்ல போயிருவீங்கன்றாரு. சீக்கிரமா நீங்க புண்ணிய ஆத்மாவாகி பாபா கிட்ட போறதுக்கான வழி வந்து எல்லாருக்கும் மகாதானியாகி ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்காக யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்கணும். அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. சுகம் கொடுங்க, சக்தி கொடுங்க, இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. அதுதான் ஈஸியான சாதனம்ன்றாரு. சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் சரி, நகைச்சுவை அதிகம் செய்ய முடியாவிட்டாலும் சரி பரவாயில்லைன்றாரு. எங்களால் முரளி எடுக்க முடியல, எங்களால் சொற்பொழிவு பண்ண முடியல, இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல. செய்ய முடியும்னா செய்யுங்க, ஆனால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. பொக்கிஷங்களை இப்ப வெற்றியாக்குங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா. மனதில் சக்திகளை தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். வார்த்தைகளில் ஞான பொக்கிஷங்களை தானம் செய்யுங்க. செயல்ல குணங்களின் பொக்கிஷங்கள் மற்றும் புத்தியின் நேரத்தின் பொக்கிஷம், சம்பந்தம் தொடர்பில் குஷியின் பொக்கிஷம் வெற்றியாக்குங்கள். பாபா 4 பொக்கிஷம் சொல்லியிருக்காரு. 4 5 நினைக்கிறேன். சக்திகளை தானம், ஞான பொக்கிஷம், சக்தி பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், நேரத்தின் பொக்கிஷம், குஷியின் பொக்கிஷத்தை வெற்றியாக்குங்க. இது எல்லாம் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த பொக்கிஷங்களை இது எல்லாத்தையும் அந்தந்த காரியத்துல வெற்றியாக்குங்க. ஆக வெற்றியாக்குவதனால் எளிதாக வெற்றி முத்தி ஆகிடுவீங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா வெற்றி முத்தி ஆயிடுவீங்க. எளிதாக பறந்து கொண்டே இருப்பீங்க. ஏனெனில் ஆசீர்வாதம் ஒரு லிஃப்ட் போல வேலை செய்கிறதுன்றது. ஏணிப்படியாக அல்ல, லிஃப்ட்ல போற மாதிரி. ஏணியில ஏறி போறோம்னா லேட் ஆகும், படிக்கட்டுல ஏறினா லேட் ஆகும், லிஃப்ட்ல போனா சர்ன்னு போயிடும் இல்லையா. அது மாதிரி இந்த ஆசீர்வாதம் எல்லார்கிட்டையும் வாங்குறதுன்றது லிஃப்ட் மாதிரி பாபா கிட்ட ஈஸியா போயிடலாம். நம்ம அதாவது இந்த உடலை விட்டு போறது ஒரு பிரச்சனையாவே தெரியும். ஈஸியா நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமா, எல்லாருடைய ஆசீர்வாதத்தின் மூலமா நம்ம பாபா கிட்ட போயிடலாம். அதனால ஏணிப்படி ஏற வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை வந்தது, அழித்தீர்கள். சில நேரம் 2 நாட்கள் ஆனது, சில நேரம் 2 மணி நேரம் செலுத்தினீர்கள். இது ஏணிப்படியில் ஏறுவதாகுன்றாரு. இப்ப பிரச்சனை வருது, கொஞ்ச நேரம் வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. சில நாள் வந்து 2 மணி நேரத்துல அந்த பிரச்சனையை அழிச்சிட்டீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. அப்பனா இது கூட நீங்க ஏணிப்படியில பொறுமையா ஏறுற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்ச கத்துக்கணும். அப்படியே அந்த நிமிஷத்துலயே இது ஒரு டிராமா, இந்த பிரச்சனை எனக்கு வரணும்னு வந்திருக்குது, அவ்வளவுதான். இது வந்து ஏதோ ஒரு கணக்கு வழக்கு எனக்கு முடியுது, இது வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். இது பல ஜென்ம கணக்கு வழக்கு, இது செகண்ட்ல முடியுது. பாபா எனக்கு முடிச்சிட்டு இருக்கிறாரு, நான் முடிச்சிட்டு கிளம்பணும். அதுக்காக இதெல்லாம் கர்ம கணக்குகள் முடியுது, ஃபுல் ஸ்டாப் வைங்க. போன கல்பத்துல இதான் நடந்தது அப்படி வச்சிங்கன்னா லிஃப்ட் மாதிரி பறந்துடுவீங்க. ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஒரு 2 நாளா அதே பிரச்சனையை உழைச்சிட்டு இருக்கிறீங்க. 2 மணி நேரம் போட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்கிறோம். இது ஏன் நடந்தது, இது எனக்கு ஏன் அப்படி நடக்குது, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம்னா ஏணிப்படியில ஏறுறதுன்றாரு. வெற்றியாக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எனவே ஆசீர்வாதங்களின் லிஃப்ட் மூலம் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள் சொல்றாரு. சூட்சுமவதனத்திற்கு செல்லுங்கள், பரந்தாமத்துக்கு செல்லுங்கள், தனது ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நம்ம பாபாவை நினைக்கிறது சொல்றாரு. ஆசீர்வாதம் மூலம் உங்களால நீங்க எங்க முடியுமோ அங்க போக முடியுன்றாரு. அப்பதான் புத்தி ஃப்ரீயா இருக்கும். நம்மளால நினைச்சா பரந்தாம, நினைச்சா
சொர்க்கம் நினைச்சா சூட்சுமம் போக முடியும். ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சியில் லண்டனில் செய்தீர்கள் அல்லவா பாப்தாதா, ஒரு வினாடி என்று கூறுகின்றார். ஒரு வினாடியில் ஆசீர்வாதங்கள் என்ற லிப்டில் இப்ப ஏறிடுங்க, நினைவு என்ற சுவிட்சை அமைக்கினால் போதும், உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இன்று இரட்டை அயல்நாட்டர்களுக்கான நாள் அல்லவா. பாப்தாதா முதலில் இரட்டை அயல்நாட்டரை எந்த சுரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களா பார்க்க விரும்புகிறாரு. வெற்றி மூர்த்திகள், ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் ஆவீங்களா? ஏனெனில் இரட்டை அயல்நாட்டினருக்கு பாப்தாதாவின் மீது அன்பு நன்றாக இருக்கிறது. சக்தி தேவைப்படுகிறது, ஆனால் அன்பு நன்றாக இருக்கிறது. அதிசயம் செய்தீர்கள் அல்லவா. பாருங்கள், 90 தனித்தனி நாடுகள்லேருந்து தனித்தனி வழக்கமுடையவர்கள், ஆனால் 5 கண்டங்களும் ஒரு சந்தன மரமாக இப்போ ஆகிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாம் தனித்தனி நாடுகள்லேருந்து வேற வேற வழக்கமுடையவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா ஒரே சந்தன மரமா மாறிட்டீங்கன்றது. ஒரு மரத்தில் வந்து விட்டீங்க. ஒரே ஒரு பிராமண நாகரிகம் ஆகிவிட்டது. இப்போது ஆங்கில நாகரிகம் இருக்கிறதா என்ன? நமது நாகரிகம் ஆங்கிலமாக இல்லை அல்லவா அப்படின்ட்டு இரட்டை அயல்நாட்டினர் கேட்குறாரு. அதாவது இங்கிலீஷ்காரங்க நாகரிகம் மாதிரி இருக்குதா? இப்போ நம்ம என்னவா மாறிட்டோம்? பிகேவா ஆயிட்டோம். பிராமணன் அல்லவான்றாரு. கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர் வந்து அமெரிக்கன் கல்ச்சர் இல்லை இல்லையா? இப்போ அங்கேருந்தான் வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் அந்த கல்ச்சர் இல்லை இல்லையா? இப்போ எல்லாம் பிக் ஆயிட்டீங்க இல்லையான்னு கேட்குறாரு. இப்போது என்னுடைய பிராமண நாகரிகம் என்ற நினைப்பவர்கள் கை வைத்துங்க. பிராமண நாகரிகம் தவிர வேறு எதுவும் சேர்க்கப்படக்கூடாது. ஒன்றாக ஆகிவிட்டது. அனைவரும் ஒரே மரமாக ஆகிட்டீங்க. அதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுக்கிறார். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. யாரிடம் வேண்டுமென்றாலும் கேளுங்க. அமெரிக்காவிடம் கேளுங்க, ஐரோப்பாவிடம் கேளுங்க. நீங்க யார், என்ன கூறுவீங்க? இங்க மதுபன்ல அமெரிக்காலேருந்து வந்தவங்களை கேளுங்க, இல்லை ஐரோப்பாலேருந்து கேளுங்க. நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு பிகே பிராமணன் தானே சொல்லுவாங்க. அல்லது ஐரோப்பாவை சேர்ந்தவன், ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன், அமெரிக்காவை சேர்ந்தவன் என்று சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அனைவரும் ஒரு பிராமணன் ஆகிவிட்டீர்கள். ஒரு வழிப்படி நடப்பவர்களாக ஆகிட்டீங்க. ஒரே சுரூபமுடையவர்களாக ஆகிட்டீங்க. பிராமணன் மற்றும் ஒரே வழி ஸ்ரீமத். நம்ம எல்லாரும் பிகே, நம்மளுடைய ஒரே வழி ஸ்ரீமத், கடவுளுடைய வழி. இதில் போதை வருகிறது அல்லவா? போதை இருக்கிறதா அல்லது கடினமாக இருக்கிறதா? கடினம் இல்லை அல்லவா? தலையசைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றாரு. கேட்குறாரு பாபா, இதில் ஏதாவது கஷ்டமா இருக்கா? போதை தானே வருது. நாங்கள் எல்லாம் பிகே, நாங்கள்லாம் ஒரே வழியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கஷ்டம் இல்லை இல்லையா அப்படின்னோடனே எல்லாரும் தலையசைக்கிறாங்க. நல்லது. சேவையில் என்ன புதுமையை பாப்தாதா விரும்புகிறார்? என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களோ மிக 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 நன்றாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதற்கான வாழ்த்துக்கள் பாபா சொல்றார். ஆனால் எதை சேர்த்து கொள்ள வேண்டும்? உங்களது மனதிலும் ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா. ஆக பாப்தாதா பார்த்தார். என்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் செய்தீங்க, நேரம் கொடுத்தீங்க, அன்புடன் செய்தீங்க, உழைப்பும் அன்பாக செஞ்சீங்க, மற்றும் சூழ செல்வத்தையும் ஈடுபடுத்தினீங்க. அது பல கோடி மடங்கு பரமாத்மா வங்கியில் உங்களது கணக்கில் சேமிப்பாகிடுச்சுன்னு பாபா சொல்றாரு. அதை ஈடுபடுத்தவில்லை, சேமிப்பு செய்தீர்கள். ரிசல்ட் பார்க்கின்ற போது செய்தி கொடுக்கும் காரியம், அறிமுகம் கொடுக்கும் காரியம் அனைவரும் மிக நன்றாக செய்தீங்க. இப்போ ரிசல்ட் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நியூஸ் கொடுக்கறது, பாபாவோட அறிமுகம் கொடுக்கறது, இது எல்லாரும் நல்லா செஞ்சீங்க. எங்கு செய்திருந்தாலும் இப்போது டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, லண்டனில் நடைபெற்றது, மற்றும் இரட்டை அயல்நாட்டினர் நேரத்தின் அழைப்பு அல்லது மன அமைதிக்கான நிகழ்ச்சி செய்கிறாங்க. அவை அனைத்து நிகழ்ச்சிகளும் பாப்தாதாவுக்கு மிகவும் பிடிச்சிருக்குதான். மேலும் என்ன காரியம் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்கள்ட்டு சொல்றாரு. செய்தி கிடைக்கிறது, அன்பும் கிடைக்கிறது, சகயோகமும் கிடைக்கிறது. சம்பந்தத்திலும் ஒரு சிலர் வந்துடுறாங்க, சிலர் அப்படியே பிகேவா மாறிடுறாங்க. ஆனால் இப்போது சேர்க்க வேண்டியது, பெரிய நிகழ்ச்சி செய்யும்போது அதில் செய்தி கிடைத்து விடுகிறது, ஆனால் அனுபவம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். இப்போ எல்லாருக்கும் நியூஸ் கிடைக்குது, இருந்தாலும் இங்கே ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குது, ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் அனுபவம் செய்யணும். அந்த அனுபவம் மிக விரைவில் முன்னேற்றத்தில் நம்மளை கொண்டு செல்லுன்றாரு. எவ்வாறு இந்த நேரத்தின் அழைப்பு அல்லது மன அமைதி நிகழ்ச்சியில் நன்றாக அனுபவம் செய்கிறாங்க இல்லையா, ஆனால் பெரிய நிகழ்ச்சி செய்யும்போது அதில் செய்தி நன்றாக கிடைச்சிருதுன்றாரு. ஆனால் யார் வர்றாங்களோ அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தும் லட்சியம் இப்போ வைங்க, ஏதாவது அனுபவம் செய்யணும். ஏனெனில் அனுபவம் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அதாவது நம்ம சொன்ன வார்த்தை மறந்துடும், ஆனால் அனுபவம் பண்ணதை யாரும் மறக்க மாட்டாங்க. இங்கே போனோம், ரொம்ப அமைதியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம், ஒரு மனசு ரொம்ப அமைதியாக இருந்தது, எங்களுக்கு அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க, அன்பாக செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து மறக்க மாட்டாங்க. இதே நம்ம சொன்ன வார்த்தை மறந்துடுவாங்க. மேலும் அனுபவம் அப்படிப்பட்டது, விரும்பாவிட்டாலும் அதன் பக்கம் இருக்கும்ன்றார். எனவே பாப்தாதா கேட்குறாரு, நீங்கள் பிராமணர்கள் ஞான கருத்துக்களை முதலில் சுயம் அனுபவிகளாக ஆக்கியிருக்கிறீர்களா? பாபா நம்மளை கேட்குறாரு, நீங்கள் பிகே ஞான பாயிண்ட்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் அனுபவியாக இருக்கிறீங்களா? இப்போ பாபா ஒரு ஞான பாயிண்ட்டை சொல்றாரு. அந்த பாயிண்ட்டை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவியாக ஆகியிருக்கிறீங்களா?
இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமா, இது ஒரு ட்ராமா, இதை வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருவேன், இது வந்து கணக்கு வழக்க முடியுது அப்படின்ட்டு, இது ஒரு ட்ராமா, நான் ஆக்டர், நான் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவியாகி அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் செய்திருக்கிறீங்களா? இப்போ ஒரு பிரச்சனை வருது, பொறுமை சக்தியை கூப்பிடுறீங்க, உங்களுக்கு வருதா பொறுமை சக்தி? இல்லை பழையபடி டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கிறீங்களா? அப்போ ஒரு சக்தியின் அனுபவம், எல்லா சக்திகளும் உங்களுக்குள்ளார வந்திருக்குதா? அது ஃபர்ஸ்ட் நம்ம பீக்கே ஆகிட்டு நம்ம அனுபவம் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறாரு. அது மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்திருக்கிறீங்களா? இப்போ அன்பு அன்பு உங்களில் நிரம்பி இருக்கா? மற்றவங்களுக்கு அன்பு காட்டுறீங்களா? அமைதி உங்களுக்குள்ளார நிரம்பி இருக்கா? இல்லாத அமைதியற்றவங்களா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு குணமும் உங்கள்கிட்ட அனுபவம் செஞ்சிருக்கிறீங்களா? ஆன்மீக ஸ்திதியின் அனுபவம் செய்திருக்கிறீங்களா? ஆத்மீக ஆத்மான்ற உணர்வுல எப்பயுமே இருக்கிறீங்களா? இல்லை அல்லது தேக உணர்வுல இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்தீர்களா? கடவுளே வந்துட்டாரு, அவருடைய எல்லையற்ற அன்பை நான் அனுபவம் செய்கிறேன். இல்லைன்னா ஏதோ ஏதோ இவங்க சொல்றாங்க, ஏதோ கடவுள் வந்துட்டாருன்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையா கடவுளே வந்துட்டாரு, அவர் தான் எனக்கு பாடம் எடுக்கிறாரு, அவரோட அன்பை நான் அனுபவம் செய்கிறேன், அப்படி அனுபவம் செய்கிறீங்களா? ஞானம் புரிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், எல்லாரும் ஞானத்தை ஈஸியாக புரிஞ்சிட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்கன்றார். ஞானம் நேர்ந்தவர்களாக இப்போ ஆகிட்டீங்க, இதில் பாப்தாதாவும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று புகழ்கிறார். பாப்தாதாவும் நம்மள நல்லா இருக்கிறீங்க, ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று புகழ்கிறார். ஆத்மா என்றால் என்ன தெரியும், ஆத்மானா என்ன அதையும் தெரியும், பரமாத்மா யாரு தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன், ஆத்மா யாரு, செகண்ட் லெசன் பரமாத்மா யாரு, மூணாவது லெசன் நாடகம் என்றால் என்ன. ஆத்மான்றது நாம தான், பரந்தாமத்துலேருந்து வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய அப்பா பரமாத்மா, நம்ம இந்த ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருக்கிறோம், நாடகம். இது ஒரு 5000 வருஷம் ட்ராமா சர்க்கிள், இது திரும்ப திரும்ப நடக்குது. இதில் நம்ம ரோல் எடுத்து பல பிறவிகள் பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி பல சட்டையை மாற்றி மாற்றி இந்த லாஸ்ட் சட்டையில் நடிச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஞானம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் எப்போது தேவையோ, எவ்வளோ நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் போது தேவையோ அந்த பிரச்சனையில் ஆன்மீக பலம் அனுபவமாகணுன்றாரு. ஞானம் எல்லாம் தெரியுது, ஞானத்தை வாழ்க்கையில அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ப்ராக்டிக்கலாக அனுபவம் செய்றீங்களா? புத்திக்கு சொல்லி டக்குன்னு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்களா? அப்போ எவ்வளோ நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் போது தேவையோ அந்த இடத்துல ஞானத்தினுடைய அனுபவம், ஆன்மீக பலம் அனுபவமாகணும், பரமாத்ம சக்தியின் அனுபவம் ஆகணும். அவ்வாறு ஏற்படுகிறதான்றாரு. இல்லை பழையபடியே நம்ம டென்ஷன் ஆயிட்டு எந்த விஷயம் பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது. ஒரு பஸ்ஸை விட்டுட்டா டென்ஷன் ஆகுறது. பஸ்ஸை விட்டோன்னா அந்த டைம் என்ன அப்ளை பண்ணோம், இது போன கல்பத்தில் இப்படி தான் பஸ்ஸை விட்டோம், இந்த கல்பமும் பஸ்ஸை விட்டோம், அடுத்த பஸ் வரப்போகுது அதில் தான் ஏறுவோம், போன கல்பம் எந்த பஸ்ஸில் போகணுமோ அந்த பஸ்ஸில் தான் போவோம், எப்படின்னு அப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு பஸ்ஸை விட்டுட்டேன் அது ஒரு 10 நாள் பேசிகிட்டு இருக்கிறது. நான் இன்னைக்கு போனால் நான் பஸ்ஸை விட்டுட்டேன், அது தேவையாது. அது வந்து அப்போ ஞானமே புத்தியில் ஸ்டோர் ஆகலை. ஞானம் வந்து ஞானம் வந்து பாபா சொல்கிற ஞானம் புத்தியில் ஸ்டோர் ஆகலை. ஸ்டோர் ஆனால் தானே அது அனுபவமாகும், வாழ்க்கையில் அனுபவமாகும். அது மாதிரி சக்தியும் சரி, குணங்களும் சரி, பரமாத்மாவை உண்மையாக நினைவு செய்யும் போது அந்த சக்திகளும் குணங்களும் வாழ்க்கையில் அனுபவமாகும். என்ன தெரியாது, நமக்கு வந்து கோபம் வர இடத்துல அன்பாக மாறிடுவோம். ஏன்னா பாபாவுடைய அன்பு நமக்குள்ளார அனுபவமாகும். அவர்கிட்டருந்து நம்ம அமிர்த வேலையில் வாங்கின அன்பு நமக்குள்ளார அன்பு அப்படியே ஸ்டோர் ஆகிடும். நமக்கு பிடிக்காதவங்கள நம்ம பார்த்தா கூட நமக்கு எல்லையற்ற அன்பு அனுபவமாகும். அன்பினுடைய அதிர்வலைகள் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம், ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அன்பு வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் உருவாக்கணும். இவ்வளோ நாள் படித்தோம் இல்லையா, இவ்வளோ நாள் பாபாட்ட படித்தோம், இவ்வளோ நாள் நம்ம பாபா நமக்கு அமிர்த வேலை பண்ண வச்சார், எல்லாமே செய்ய வச்சார். அதனுடைய நடைமுறை அனுபவம் என்னன்னு கேட்குறாரு பாபா. இப்போ நடைமுறை அனுபவம் ஸ்கூலில் கேட்பாங்கல்ல, இவ்வளோ நாள் படித்து என்னதான்டா படித்த, எக்ஸாம் எழுதுனா முட்டை மார்க் வாங்குறான்னு கேட்போம்ல, டீச்சர் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளை பாபா கேட்குறாரு, இவ்வளோ நாள் படிச்சிங்களே, என்ன உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. பரமாத்மா சக்தியின் அனுபவம் இப்போ ஆகணும், அவ்வாறு ஏற்படுகிறதான்றாரு. எந்த நேரம், எவ்வளோ நேரம், எப்படி அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு ஏற்படுகிறதா, அல்லது சில நேரங்களில் மாறுபடுகிறதா? ஆத்மா என்று நினைக்கிறீங்க, ஆனால் அடிக்கடி தேக உணர்வு வந்துடுது எனில் அனுபவம் காரியத்தில் பயன்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. ஆத்மா ஆத்மான்னு நம்மளும் காலையில் அமிர்த வேலையில் நான் ஆத்மான்ட்டு எண்ணத்தை உருவாக்குறோம். ஆனால் முழு நாளும் பார்த்தீங்கன்னா தேக உணர்வுல இருக்கிறோம். அப்போ என்ன நம்ம படித்த பாடம் காரியத்தில் பயன்பட்டுதா? இல்லைன்றாரு.
அனுபவி மூர்த்தி ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவி மூர்த்தி தான். ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவி மூர்த்தி ஆவாங்க. எனவே தனக்குள்ளும் அனுபவத்தை இன்னும் அதிகரிக்க செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு அப்ளை பண்ணும், சுயத்துக்கு அப்ளை பண்ணும். அப்புறம் தான் அதை மற்றவங்களுக்கு அந்த அந்த ட்ரில்லை நம்ம வந்து எக்ஸசைஸை அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லணுன்றாரு. அனுபவம் இல்லை என்று கூற முடியாது, ஆனால் அவ்வப்போது இருக்கிறது. ஆக பாப்தாதா அவ்வப்போது என்று விரும்பவில்லை. நமக்கு அனுபவம் இல்லை பிகேஸ்க்குலாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. நம்ம எவ்வளோ மாறி இருக்கணும், முன்ன மாதிரி நம்ம இல்லை. நம்மளை பாபா மாற்றி இருக்கிறாரு. ஞானம் வந்து ஸ்டோர் ஆகி நிறைய நம்ம மாறி இருக்கிறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, அது அனுபவம் வந்து எப்பயுமே இல்லைன்றாரு, அவ்வப்போது தான் இருக்குது. அப்பப்போ அப்ளை பண்ணுறீங்க, அப்பப்போ டென்ஷன் ஆயிடுறீங்க, அப்பப்போ தேக உணர்வு வந்துடுறீங்க. அந்த அவ்வப்போதுன்றது பாபா விரும்பலை. ஏதோ ஒன்று சம்திங் நடந்து விடுகிறது, எப்போதாவது ஆகிடுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஏனெனில் உங்கள் அனைவரின் லட்சியம் என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது இல்லையா? இப்போ நம்மளோட லட்சியம் என்ன? லட்சுமி நாராயணன் ஆகணும், பாப் சமான் என்று நம்ம சொல்கிறோம். நம்மளோட லட்சியமே சிவபாபா சமான் ஆகணும். அனைவரும் ஒரே பதில் சொல்றீங்க. ஆக பாப் சமான் என்றால் தந்தை ஒருபோதும் சம்திங் மற்றும் சம்டைம் என்று இல்லை. பாபா வந்து சொல்ல மாட்டாரு பாப் சமான் ஆகணும்னா. பாபா வந்து சில நேரம் நான் டென்ஷன் ஆயிடுறேன், சில நேரம் எனக்கு ஏதோ ஆயிடுதுன்னு பாபா சொல்வாரா? சிவபாபா சொல்வாரா? சொல்லவே மாட்டாரு. அப்போ அவர் சமானா நம்ம ஆகணும்னா சம்திங் சம்டைம்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்றாரு பாபா. நான் சில நேரம் எனக்கு டென்ஷன் ஆயிடுது, சில நேரம் கடுப்பாயிடுது, இவங்க இப்படி பண்றாங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடுது, அதனால நான் வந்து திட்டிடுறேன். அப்போ ஆசீர்வாதம் கொடுக்க முடியல, ஆசீர்வாதம் எடுக்க முடியல அப்படி பாபா சொல்வாரா? சிவபாபா சொல்வாரா? அவர் வந்து உலகமே அவரை சர்வ வியாபின்னு சொல்லி தூற்றுது, நாயில இருக்க பூனையில இருக்கன்ட்டு. இருந்தாலும் அவர் கோவப்படுறாரா? டென்ஷன் ஆகுறாரு? இல்லையே, இது டிராமா, இந்த குழந்தை தெரியாம பேசுது, தெரியல அதுக்கு நான் யாருன்ட்டு, அதனால அப்படி சொல்லுதுன்ட்டு மன்னிச்சிடுறாரு. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். பிரம்மா பாபா சதா ராஜயுக்தா இருந்தார், யோகயுக்தா இருந்தார், ஒவ்வொரு சக்தியில் சதா இருந்தார் பிரம்மா பாபா. அட்லீஸ்ட் நம்ம சிவபாபா சமானாகல, பிரம்மா பாபா சமானானாலே போதும், அவரோட அடி மேல அடி எடுத்து வச்சாலே போதும். அவர் சதா ராஜயுக்து யோகயுக்து ஒவ்வொரு சக்தியிலும் சதா இருந்தார், எப்போதாவதுன்னு இல்லை. ஆரம்பத்துல இருந்தே பொறுமையா இருந்தார், ஆரம்பத்துல இருந்தே சக்திசாலியா இருந்தார். அவர் கிட்டக போனாலே பிரச்சனையை சொல்ல வந்தவங்க பிரச்சனையே மறந்துடுவாங்களாம். அந்த மாதிரி அவருடைய ஸ்திதி இருந்தது பிரம்மா பாபா. அவங்களே அவங்க தவற உணர்ந்து போயிடுவாங்களாம். பாபாட்ட சொல்ல வந்தவங்க பிரம்மா பாபாட்ட இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வருவாங்களாம் பிரச்சனைகளை. அந்த பிரச்சனையை மறந்துட்டு அவங்க அவங்களுடைய தவறு என்னன்னு உணர்ந்து போயிடுவாங்களாம். எப்பேற்பட்ட ஸ்திதி பாருங்க. நம்மலாம் நம்ம கிட்டக வந்து சொல்றாங்கல்ல, நம்ம கிட்டக வந்து புலம்புன்னு எல்லாரும் புலம்புவாங்க. நம்ம அந்த புலம்பலை கேட்டு நம்மளும் புலம்பிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஸ்திதி எங்க? பிரம்மா பாபாவுடைய ஸ்திதி எங்க? அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சக்திசாலியா ஆகணும். நம்ம கிட்டக வராங்க, அவங்களோட தவறு அவங்களே உணர்ந்து அவங்களே போயிடணும். அந்த மாதிரி பிரம்மா பாபா சமான் ஆகணும். என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அது சதா காலத்திற்கும் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு, அது எப்போதாவது இருக்காது. எனவே சுயம் அனுபவி மூர்த்தியாகி ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பாடத்தில் இப்ப அனுபவி ஆகுங்க. ஞான சுரூபத்தில் அனுபவி, யோக யுக்தியில் அனுபவி, தாரணை சுரூபத்தில் அனுபவி, ஆல்ரவுண்டு சேவையில், மனதில், வார்த்தையில், செயலில், சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் இப்ப அனுபவி ஆகுங்க. பாபா சொல்றாரு, கேட்ட ஞான பாயிண்ட் எல்லாத்துலயும் அனுபவி ஆகுங்க. யோக யுக்தா இருக்கிறதுல அனுபவி ஆகுங்க. தாரணை கேட்ட ஞான பாயிண்ட தாரணை பண்றதுல அனுபவி, சேவை, மனது, வார்த்தை, செயல், சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துலேயும் உங்களை வந்து உங்க கூட பழகிறவங்க சொல்லணும், இவங்க முன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அனுபவி ஆகணும். அப்போதுதான் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவர் என்று உங்களை சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். பாசித்தானர் ஆக முடியும். ஆக என்ன ஆக விரும்புறீங்க? தேர்ச்சி பெற விரும்புறீங்களா அல்லது மதிப்புடன் தேர்ச்சி பெற விரும்புறீங்களா? ஜஸ்ட் பாஸ் ஆக போறீங்களா இல்லை பாஸ் வித் ஆனர் ஆக போறீங்களா? டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண போறீங்களா? காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ், 35 மார்க் எடுத்தா பாஸ், 80-90க்கு மேலே எடுத்தா பாஸ் வித் டிஸ்டிங்ஷன். தர்மராஜ் உரையில நம்ம போய் நிற்கவே வேண்டாம், அவ்வளோ எல்லாமே நிறைஞ்சு போகிறோன்னும் போது 16 கலைகள் சம்பூர்ணமாகும் போது சொர்க்கத்தில் போய் லேண்ட் ஆகும். டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு 9 லட்சம் பேரில் ஒரு ஆளாக போயிடுவோம். ஃபஸ்ட் கிளாஸான உலகத்தை நம்ம பார்ப்போம். பாஸ் மட்டும் ஆனோன்னா திரேதாயுகத்தில் தான் போவோம். பாதி சொர்க்கம் முடிஞ்சிடும், அரை சொர்க்கம், செமி சொர்க்கம். அந்த தங்க மாளிகையெல்லாம் பார்க்க மாட்டோம், வெள்ளி மாளிகை தான் போய் பார்ப்போம். ஜஸ்ட் பாஸ் ஆனால் வெள்ளி மாளிகையை தான் போய் பார்ப்போம். அப்போ தான் போய் லேண்ட் ஆகும். அப்போ மதிப்புடன் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே போயிட முடியும். அதனால் சொல்கிறார், பாஸ் ஆக விரும்புகிறீங்களா, மதிப்புடன் தேர்ச்சி பெற விரும்புகிறீங்களா? தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் தாமதமாகவும் வருவாங்க. நீங்கள் டூ லேட் முன்பாகவே வந்துட்டீங்க. பாபா சொல்கிறார், பாஸ் ஆக விரும்புகிறவங்க லேட்டாக வருவாங்க, ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க இல்லையா? நீங்கள் டூ லேட் போர்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. இப்போ ஏன் நம்ம வீக் ஆகிட்டோம்னா இன்னும் டூ லேட் போர்டு பாபா போடல, ஆனால் போடுவார். அந்த டைமில் புருஷார்த்தமே பண்ண முடியாது நம்மளால்.
எதுவுமே இருக்காது. முரளி கிடைக்காது, முரளி ஆன்லைன்ல வராது, சேவை பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உலகமே ஒரே பிரச்சனையா தான் இருக்கும். அந்த டைம்ல நம்மளால யோகா பண்ண கூட முடியாது. அது டூ லேட் போர்டு போட்ட பிறகு. அதனால இப்பயே நீங்க லேட்டு போர்டு தான் போட்டிருக்காங்க. இப்பயே நீங்க வந்துட்டீங்க. இப்போது புதியவர்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் டூ லேட் பலகை மாட்டப்படவில்லை என்று பாபா சொல்றார். லேட் என்ற பலகை தான் இப்ப மாட்டப்பட்டுகிறது. டூ லேட் பலகை மாட்டப்படவில்லை. ஆகையால் புதியவர்களாக இருந்தாலும் இப்போது கூட நீங்க தீவிர முயற்சி அல்ல தீவிரம்ன்றார். இப்ப நீங்க இப்பதான் பீக் ஆயிருக்கீங்கன்னா உங்களால கூட ஃபர்ஸ்ட்ல வர முடியும். தீவிர முயற்சி செஞ்சான்றாரு. சாதாரண முயற்சி இல்ல, தீவிர முயற்சி. அதாவது ஸ்ரீமத்தெல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். முரளிப்படி நான் இந்த வேலையை பண்ணணும். சரி, பாபா சொல்ற ஒவ்வொரு ஸ்ரீமத்து எண்ணம் சொல் செயல்ல எல்லாத்தையும் உடல் அளவுல மனசளவுல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தீவிர முயற்சியாளர் உங்க பேரு. சேவையும் செய்யணும், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்களால முன்னாடி போக முடியுன்றார். ஏனெனில் நம்பர் வெளியாக இல்லை. இன்னுமே அந்த 108 பேர் யாருன்ட்டு சொல்லவே இல்லை பாபா. 1 2 தான் 108ல ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிவாயிடுச்சு. 2 நம்பர் மட்டுமே வெளியாகி இருக்கு. அது யாருன்னா பிரம்மா பாபா மம்மா, தந்தை மற்றும் தாயே முடிவாயிட்டாங்க. இப்போது எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் 3வது நம்பரில் வெளியாகவில்லை. அப்ப 3வது ஆளு கூட யாருன்னு தெரியாது. 8 அஷ்ட ரத்தினங்கள்ல 3வது ரத்தினம் யாருன்னு இன்னும் ஃபில் ஆகலன்றாரு. 8 ரத்தினங்கள்ல யாருனாலும் வர முடியும். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னா நீங்க கூட 3வதா வர முடியுன்றார் பாபா. தாதிகள் தான் வருவாங்கன்னு கிடையாது, உங்களால கூட வர முடியும்ன்றாரு. நீங்க தீவிர முயற்சியாளரானா உங்களால கூட வர முடியும்ன்றாரு. 2 பேர் தான் பாபா டிசைட் ஆயிருக்குன்றாரு. இன்னும் 8 பேர்ல 6 பேர் டிசைட் ஆகல. இன்னும் 100 பேர் டிசைட் ஆகல. 108 பேர் மொத்தம் லட்சுமி நாராயணன். இது யாருமே இதெல்லாம் யாருன்னே தெரியாது. நம்ம புருஷார்த்தத்தை வச்சு நம்பர் வார் பிரகாரம் தான் நம்ம போய் 108ல உட்கார போறோம். ஆனா நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, கோல்டன் சான்ஸ். இப்ப கூட உங்களால லட்சுமி நாராயணன் ஆக முடியும். 3வது லட்சுமி நாராயணா கூட ஆக முடியுன்றாரு. தாதிகளின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம். நம்ம சொல்லுவோம் தாதிகள் எப்பேற்பட்ட புருஷார்த்தி. அவங்களாம் பிரம்மா பாபாவுடைய வளர்ப்பு, பாலனையில வளர்ந்தவங்க. அவங்கதான் 108ல வர முடியும். நாங்களாம் வர முடியுமா அப்படின்னு நீங்க சொல்வீங்க. தந்தைக்கும் தாதிகளின் மீது அன்பு இருக்கிறது, பாபாக்கும் தாதிகள் மீது அன்பு இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க, உலகளாவில் சேவை பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் நம்ம சேவை செய்யணும். பாபாவுக்கு தாதிகள் மேல அவ்வளோ அன்பு இருக்கு. ஆனால் நம்பர் வெளியாகவில்லைன்னு பாபா இன்னமும் சொல்றாரு. இன்னமும் என்ன சொல்றாரு? இன்னும் நம்பர் வெளியாகவில்லை. ஆகையால் நீங்கள் மிக மிக செல்லமான பகவானால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள்ன்றார். நீங்க உங்களை குறைவா எடை போடாதீங்க, என்னால முடியாது. தாதி தீதிகள் பிரம்மா பாபா மம்மா அவங்களாலதான் 108லாம் வர முடியும், என்னால வர முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கூட மிக மிக செல்லமான யாருக்கு குழந்தை பாபாவுக்கு. பகவானால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள் நீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பறக்க விரும்புறீங்களோ பறக்கவுன்றாரு. இப்ப நீங்க அப்படியே லேசா இருங்க, பரிஸ்தாவா பறந்து பறந்து சேவை பண்ணுங்கன்றார். ஏனெனில் ஒரு சிறு குழந்தையை அவரது தந்தை தனது விரல் கொடுத்து வழிநடத்துவார் இல்லையா? ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவார்? விரலை பிடிச்சிட்டு என்ன தேவையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. விரலை பிடிச்சிட்டு வழி நடத்துவார். ரோட்ல போனா தனியா விட்டுருவாரா? பிடிச்சிதானே கூட்டு போவார். அதிகப்படியான அன்பு செலுத்துவார் சின்ன குழந்தைன்னா. ஆனா அதே குழந்தை வளர்ந்த பிறகு அப்பா என்ன பண்ணுவாரு? அவனே பழகணும், அவனே ஓடணும், அவனே நடக்கணும் அப்படின்னு விட்டுருவார் இல்லையா? விரல் கொடுத்து நடக்க வைக்க மாட்டார். அவர் தனது கால்களினால் நடந்து விடுவார். அந்த குழந்தை தானாவே நடக்க ஆரம்பிக்கும். எனவே புதியவர்களும் இப்ப ஈடு செய்ய முடியுன்றாரு. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நம்ம குழந்தையான பிறகு நம்மள பாபா கொஞ்சம் கொஞ்சம் வழி நடத்தினார். இனிமே நம்மளும் என்ன பண்ணணும்? சேவையில உலகளாவ சேவை பண்ணணும். நம்ம தான் எல்லாத்தையுமே செய்யணுன்றாரு. புதுசா வந்தவங்க என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களாலையும் முடியுன்றாரு. இப்ப ஈடு செய்ய முடியுன்றாரு. கோல்டன் வாய்ப்பு, கோல்டன் சான்ஸ் இருக்குதுன்றார் பாபா. யாரா இருந்தாலும் சரி, இப்ப வந்தவங்க கூட அவங்களுக்கு கூட கோல்டன் வாய்ப்பு இருக்குது. ஆனால் விரைவிலும் விரைவாக டூ லேட் பலகை வைக்கப்பட இருக்கிறதுன்னு பாபா வர சொல்லிட்டார். இன்னைக்கு பாபா சொல்லிட்டாரு பாருங்க, இன்னும் டைமே இல்லை, இன்னும் அதிவிரைவா இப்ப டூ லேட் போர்டு மாட்ட போறாராம். மாட்டுறதுக்குள்ளார நீங்க நல்ல முயற்சி பண்ணுங்கன்றாரு. ஆகையால் முன்கூட்டியே இப்ப செய்திருங்க. அதாவது சேவை என்ன செய்யணுமோ இப்பயே செஞ்சிருங்கன்றாரு. ஏன்னா டூ லேட் போர்டு போட போறாராம். சேவையில இருந்து ஞான யோகம் தாரணை சேவை எல்லாத்தையும் இப்பயே முடிச்சிருங்கன்றார். முதல் முறையாக வந்த புதியவர்கள் கை உயர்த்துங்க, நல்லது, வாழ்த்துக்கள்ன்றாரு. முதல் முறை தனது வீடு மதுவனத்திற்கு வந்துட்டீங்க. ஆகையால் பாப்தாதா மற்றும் முழு குடும்பமும் உள்நாட்டினர் மற்றும் அயல்நாட்டினர் அனைவரின் சார்பாக பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. புதுசா வந்தவங்களுக்கு நல்லது. இப்போது வினாடியில் எந்த ஸ்திதியில் இருப்பதற்கு பாப்தாதா கட்டளையிடுறாரோ அதே ஸ்திதியில் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமான்னு கேட்கிறாரு.
அல்லது முயற்சி செய்வதில் நேரம் சென்று விடுமா? இப்போது பயிற்சி வினாடிக்கானதாக தான் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்போ வந்து இப்போ பயிற்சி நம்ம எப்படி செய்யணும்னா ஒரு செகண்ட்ல பயிற்சி செய்யணுன்றாரு. செகண்ட்ல பறந்தாமனா உடனே போயிடணும் புத்தி. புத்தி இங்கே சுத்திட்டு அங்கே சுத்திட்டு முயற்சி பண்ணி பண்ணி மேலேயே போக மாட்டுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆத்மா வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒரு செகண்ட் பயிற்சி தான் இப்பெல்லாம் செய்யணும். ஏனெனில் வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழ் இப்ப பெறணும்னா இந்த பயிற்சி அவசியம் தேவை. அதற்கான பயிற்சி இப்போதுலேருந்தே செய்ய வேண்டும்ன்றாரு. பாபா வந்து டச் பண்ணுவார். குழந்தை டக்குன்னு அசரீரி ஆயிடுன்னு. அசரீரி ஆயிட்டா அவ்வளோதான். அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ அந்த இடத்த விட்டு போன்றுவார். அப்போ நம்ம ஒரு செகண்ட்ல அவருடைய தூண்டுதல் மூலமா நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். இல்லை அந்த உடல்ல இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ இது எல்லாமே இந்த பயிற்சி மூலமா தான் செய்ய முடியுன்றாரு. வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ அந்த எந்த சிதியை விரும்புகிறீர்களோ அந்த சிதியில் நிலைத்திர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எனவே எவர் ரெடி ஆகிட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கமேகத்தின் சிரேஷ்ட பிராமணன் என்ற சிதியில நிலைத்திருங்க பாபா சொல்றாரு. இப்போ ஒரு செகண்ட்ல நான் வந்து புருஷோத்தம சங்கமேக சிரேஷ்ட பிராமணன் அந்த ஸ்திதியில இருங்க. அடுத்து இப்போது நான் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறேன். இப்போ ஃபரிஸ்தாவா பாருங்க பூமி பந்துல அனுபவம் பண்ணலாம். ஒரு செகண்ட் நான் ஃபரிஸ்தாவா இருக்கேன், பறந்துட்டு இருக்கேன் பூமி மேல, டபுள் லைட்டாக இருக்கிறேன். பாபா சொல்றாரு, விஸ்வ கல்யாணக்காரியாகி மனதின் மூலம் நாலாபுறங்களும் சக்தியின் கிரணங்கள் கொடுக்கும். இப்ப அனுபவம் செய்யுங்க. பூமி பந்துல நம்ம மனதின் மூலமாக நாலாபுறங்களிலும் சக்திகளின் வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, இவ்வாறு முழு நாளும் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா? ஃபுல் டேவும் இதே மாதிரியே செகண்ட் அப்படியே சொன்னதும் டக்குன்னு போய் உங்களால பரிசாவா பூமி பந்துல சக்தி கொடுக்க முடியுமா? இதற்கான அனுபவம் செய்துட்டே இருங்க. ஏனெனில் திடீரென்று எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதிக நேரம் கிடைக்காது. குழப்பமான நேரத்தில் வினாடியில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். இதற்கான பயிற்சி சுயம் நேர ஒதுக்கி இடையிடையே இப்ப செய்துட்டே இருங்க. இதன் மூலம் மனக்கட்டுப்பாடு எளிதாக ஆகிவிடுன்றாரு. பாபா சொல்றாரு, எந்த நேரம்னா எது வேணாலும் நடக்கும். அதனால இப்போ நீங்க இந்த பயிற்சி அதிகம் செய்யுங்க. அப்பதான் ஒரு செகண்ட்ல நம்ம உறுதியானவங்களா ஆக முடியும். டிராமா பாயிண்ட்ல உறுதியா நிக்க முடியும். இது டிராமா, அதனால இது நடக்குது. எது நடந்தாலும் டிராமா. அதுக்கான பயிற்சி நேரம் ஒதுக்கி அடிக்கடி செய்யுங்க. இதன் மூலம் மனக்கட்டுப்பாடு எளிதாக ஆகிறன்றாரு. கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமை சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த மாதிரி ஒரு நிமிடம் பயிற்சி செஞ்சு பூமி பந்துல சக்தி கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த தைரியம் சக்தி எல்லாம் நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ளார தைரியம் சக்தி எல்லாம் நிறைஞ்சிரும். நமக்கு கட்டுப்படுத்தும் சக்தி வரும். ஆளுமை சக்தி, ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ நம்ம எல்லாரையுமே டீல் பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற பிகேஸ் எல்லாரையும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். இந்த பயிற்சி பண்ணாதான் எல்லாரும் நம்ம பேச்சை கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பயப்புள்ளையும் நம்ம பேச்சை கேட்காது. அதனாலதான் பயிற்சி செய்யுங்கன்றார். கடவுள் வந்து அவ்வளோ சர்வ சக்திவான். சர்வ சக்திகளையும் நம்ம கொடுக்குறாரு. ஏன்னா அவரை நினைச்சாதானே நம்ம கிடைக்கும். அவரை நினைச்சு நம்ம அவர் பூமி பந்துல சக்தியை கொடுக்க நமக்குள்ளார கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் நிறைஞ்சாதான் சுத்தி நம்ம இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க. பிகேசியும் டீல் பண்ண முடியும், நான் பிகேசியும் அப்பதான் டீல் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றாரு, நல்லது. நாலாப்புறங்களிலிருந்தும் குழந்தைகளின் கடிதம் அதிகமாக வந்திருக்கு பாபாக்கு. அனுபவிகளும் பலர் வந்திருக்கிறீங்க. ஆக கைமராக பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு பல கோடி மடங்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாரு. நாலாப்புறங்களில் உள்ள குழந்தைகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. யார் பார்க்கவில்லை அவர்களும் பாபா நினைவில் இருக்கிறாங்களாம். பாருங்க, பாபா மீட்டே பார்க்காதவங்கள கூட பாபா நினைக்கிறாராம். பாருங்க, பாபாவோட அன்பு அப்படி வந்து எல்லையற்றது. அவர் எல்லாரையுமே நினைக்கிறார். அனைவரின் புத்தி இந்த நேரத்தில் மதுவனத்துலதான் இருக்கு. அதாவது நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. ஆனா பாபா மீட் நடக்கும்போது எல்லாரும் பாபா வந்திருப்பாருல்ல, பாபா பேசிட்டு இருப்பாருல்ல அப்படின்னு அவங்களோட பிகேஸோட புத்தி அங்கதான் இருக்கும். ஆக நாலாப்புறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் பேர் சகிதமாக அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்ட்டு ஒவ்வொரு பேரையும் வச்சு பாபா வந்து நமக்கு அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு, ஏத்துக்க சொல்றாரு நம்மள. பாபா நம்மளையும் நினைக்கிறார் பாருங்க. நம்ம அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, பாபா நம்மள நினைக்கிறாருன்றது இதுல ஊர்ஜிதமாகுது. அனைவரும்
சதா ஆர்வம் உற்சாகம் என்ற ரெக்கையின் மூலம் உயர்ந்த சிதையில் பறந்து கொண்டிருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கும், தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் யோகயுக்த ராஜயுக்த குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு பிரச்சனையும் வினாடியில் தேர்ச்சி பெறக்கூடிய, ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்தேன்னு சொல்றாரு. வரதானம்: தங்க யுக சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுகன்றாரு. இந்த தங்க யுக சுபாவம்னா அந்த கோல்டன் ஏஜ்ல இருக்க தேவதைகள் இருக்காங்களா, அவங்களுடைய சுபாவம் தான் அது. அது இப்பவே நமக்கு வரணுன்றாரு. அந்த சுபாவம் மூலமா தான் உங்களால சேவையை தங்கமா செய்ய முடியுன்றாரு. யார் அந்த சுபாவம் இருக்கிறாங்களோ அவங்களாலதான் சேவை நல்லா செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுக. எந்த குழந்தைகளின் சுபாவத்தில் பொறாமை, பிடிவாத உணர்வு, அதாவது எந்த ஒரு பழைய சம்ஸ்காரத்தின் அலாய்னா கலப்படம் ஆகவில்லையோ அவர்கள் தங்கயுக சுபாவமுடையவர்கள் ஆவார்கள். யாருக்கு பொறாமை இல்லையோ, பிடிவாத உணர்வு இல்லையோ, அவங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னா தங்க யுக சுபாவம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது அவங்க செய்யறாங்க, செய்யட்டும், எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குல்ல, அவங்க சேவை செய்யறாங்க, அவங்க இது நல்லா பண்றாங்க, அது நல்லா அதை பார்த்து நம்ம ஏன் பொறாம பண்ணணும்? நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை பாபா நமக்குன்னு ஒரு கொடுத்துருப்பாரு டேலண்ட், அதை வச்சு நம்ம சேவை செய்வோம். அப்புறம் பிடிவாத உணர்வு, நான் தான் செய்வேன், இதை அவங்க செய்யக்கூடாது, இவங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே நம்மளை என்ன பண்ணுது, கீழே கீழே கொண்டு வந்துடும். இந்த மாதிரியான சம்ஸ்காரம்லாம் இல்லாம சேவை செய்யறவங்க தான், கலப்படம் இல்லாதவங்க தான் தங்கயுக சுபாவம் உடையவர்கள் ஆவார்கள். இவ்வாறு தங்கயுக சுபாவம் மற்றும் சதா சரி என்று கூறக்கூடிய சம்ஸ்காரமுடைய சிரேஷ்ட முயற்சியாளர் குழந்தைகள் நேரம் எப்படியோ சேவை எப்படியோ அப்படி தன்னை வளைச்சிக்குவாங்க. அவங்க அப்படியே தங்கம் மாதிரி வளைவாங்க. அதாவது தங்கத்தை அப்படியே நெருப்பால சுட்டு எரிக்கும் போது அது வளையுமா, எப்படி வேணாலும் வளைஞ்சுக்குமா. அந்த மாதிரி பாபா குழந்தைகள் யார் தங்க யுக சுபாவமுடையவர்களோ அவங்க தன்னை வளைச்சி உண்மையான தங்கமாக ஆகிடுவாங்க. சேவையிலும் அபிமானம் அல்லது அவமானத்தின் அலாய் கலப்படம் ஆகாமல் இருந்தால் தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர்கள் என்று கூற முடியும். சேவை செய்யும் போது நம்மளை யாரும் புகழ மாட்டாங்க, அங்கேயே இகழ்ச்சியே இருக்கும். சிலர் ஒரு மாதிரி பேசுவாங்க, சிலர் நல்லாவும் சொல்லுவாங்க, இவங்க நல்லா சேவை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் நல்லாவும் பேசுவாங்க, சிலர் நம்மளை அவமானப்படுத்துறதுக்குன்னே இருப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ரெண்டுத்தையுமே எடுக்கக்கூடாதுன்றார் பாபா. சேவையில அபிமானமும் வரும், அவமானமும் வரும். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கூடாது, ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவங்க தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர் என்று கூற முடியும். ஸ்லோகன்: ஏன், எதற்கு என்ற கேள்விகளை அழித்து சதா மகிழ்ச்சியாக இருங்க. பாபா சொல்றாரு, டிராமால எது நடந்தாலும் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியே இருக்காது, கவலை தான் வரும். அதனால இதெல்லாம் நீக்கிட்டு சதா மகிழ்ச்சியாக இருங்கன்றாரு. அவ்யக்த சமிங்கை: சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். அன்பில் மூழ்கியிருக்கும் சமமான ஆத்மாக்கள் சதா யோகிகளாக எப்பவுமே இருப்பாங்க. யோகா செய்பவர்களாக அல்ல, சதா யோகியாக இருப்பாங்க, அன்பில் மூழ்கியே இருப்பாங்க. யார் பாபாவோட அன்புல எப்பயுமே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே யோகியா இருப்பாங்க. யோகா பண்ணணும், நான் 4 மணிக்கு தான் யோகா பண்ணுவேன், அப்புறம் சாயங்காலம் 6 to 6:30 தான் யோகா பண்ணுவேன், 7:30 வரைக்கும் தான் யோகா பண்ணுவேன் அப்படின்னு டைம்லாம் ஒதுக்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே பாபா அன்புல மூழ்கி இருப்பாங்க, சதா யோகியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே பாபா மாதிரி இருக்கும். ஏன்னா பாபா நினைவுலே மூழ்கி இருக்கிறாங்க இல்லையா, சதா யோகியாக இருப்பாங்க, தனியாக இருக்க மாட்டாங்க. எனும்போது எதை நினைப்பார்கள்? அவங்க தனியாக இருந்தா தானே வேற எதாவது நினைப்பாங்க. அவங்க இணைந்த சுரூபமா இருக்காங்க, சிவசக்தி இணைந்த சுரூபமா இருக்கிறாங்க இல்லையா. என் கூட சிவன் இணைஞ்சு இருக்கிறாருன்னும் போது வேற எதாவது நினைப்பாங்க? நினைவு தானாகவே இருக்கும். எங்கு துணை இருக்குமோ அங்க நினைவு தானாகவே இருக்கும். கூடவே இருக்கிறார் என் துணைவன், என் நெற்றிப்புறத்துல என் கூடவே இருக்கிறாரு, சிவசக்தி இணைந்து இருக்கிறோம் அப்படின்னும் போது வேற யாரும் நினைக்க போறோம்? நினைவு அவங்களுக்கு பாபா நினைவு தானாகவே இருக்கும். எங்கு துணை இருக்குமோ அங்க நினைவு தானாகவே இருக்கும். ஆக சமமான ஆத்மாக்களின் ஸ்திதி கூடவே இருப்பார்கள் சொல்றாரு. பாப் சமானான ஆத்மாக்கள் அவங்க எப்பயுமே பாபா கூடவே இருப்பாங்க, மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா.